அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதிலளிக்கவில்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா இன்று மதியம் புதுச்சேரி வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி திருமுனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் அவர்களின் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் KN நேரு, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா MLA ஆகியோர் உடன் இருந்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்ட மற்றும் ஒழுங்கு உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் மோட்டார் சைக்கிளில் நகரும் பொழுது போலீசார் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். சோதனையில் அவர்களிடமிருந்து கஞ்சா, மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டனர். கைதாகியவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலவுகின்றன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் சூடுபிடித்த நிலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தடைந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தல் பொறுப்பாளராக உள்ளவர் இன்று மாலை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொருபுறம் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் பாஜக என்ஆர் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி முடிவுக்கு வராமல் இழுபறியாக நீடித்து வருகின்றது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றுள்ளதால் நடைபெறும் இந்த ஆலோசனைக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அடுத்த கட்ட கூட்டணி நிலைப்பாடு, தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் திட்டம் குறித்து மன்சுக் மாண்டவியா விரிவான கருத்து கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி உறுதியாகுமா அல்லது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பில்
புதுச்சேரி அரசியல் வட்டாரம் கவனம் செலுத்தி வருகின்றது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அரிஹண்ட் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மார்வாடிகள் நலசங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரியை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செங்கோல் நீதி பாட்டாளி மக்கள் வாழ்வாதார கூட்டணி புதுச்சேரி 2026 சமூக நீதி கூட்டணியின் வரலாற்று தொடக்கம். இன்று SNMMK நிறுவனர் தலைவர் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி அவர்கள் சமூக நீதி அரசியலின் முன்னோடியும் PMK நிறுவனர் தலைவருமான டாக்டர் ஐயா அவர்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் செங்கோல் நீதி பாட்டாளி மக்கள் வாழ்வாதார கூட்டணி உருவாக்கம் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றது. இதன் அடிப்படையில் வரவிருக்கும் 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த வலுவான சமூக நீதி கூட்டணி போட்டியிடும் என்று ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டணியின் முக்கிய இலக்குகள் சமூக நீதி நிலைநிறுத்தல், சமத்துவ அரசியலமைப்பு, இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உரிமை மற்றும் முன்னேற்றம், மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் பொருளாதார புரட்சி. இது சாதாரண கூட்டணி அல்ல, சமூக நீதி மற்றும் வாழ்வாதாரம் இணையும் புதுச்சேரி அரசியலின் புதிய திருப்பு முனை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தொகுதி பங்கீடும் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சோலைநகர் பகுதியை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் தனக்கு சொந்தமான படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேருடன் புதுச்சேரி கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு கடலில் மீன்பிடித்தது கொண்டிருந்த பொழுது ஏழுமலை திடீரென தவறி கடலில் விழுந்துள்ளார். இந்நிலையில் இதனை கண்ட படகிலிருந்த மற்ற மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இதனிடையே மாயமான மீனவர் குறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மாயமான மீனவர் ஏழுமலையை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனிடையே மீனவர்களுடன் இணைந்து கடலோர காவல் படையினர் 17 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மாயமான மீனவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மீனவர் கடலில் மூழ்கி மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பன போன்ற விதிமுறைகள் பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்களம், காட்டிரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருவோணை ஆகிய காவல்நிலை வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டார்கள். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகின்றார்களா என்பதை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமைகள் என்னென்ன, அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை எடுத்து கூறினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டார்கள். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms.
8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொட்டமணத்தம் பகுதிகளில் உள்ள ரங்கசாமி நகர், புளியந்தோப்பு, மகாலட்சுமி நகர், பள்ளிக்கூட வீதி, மாங்குளம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் VP வேலு தலைமையில் வழக்கறிஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் திமுக வழக்கறிஞர் ஞானபாண்டி இதனை வைத்து பார் கவுன்சில் வாக்குகள் சேகரித்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. புதுச்சேரி கதிர்காமம் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஐயனாரப்பன் சுவாமிகள் அவதார திருநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. அதன்படி ஐயனாரப்பன் சுவாமிக்கு அவதார திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவித்தலின்படி பாஜக கதிர்காமம் தொகுதி பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரமுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்பொழுது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய
ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டுமென்று நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு தொடர்ந்து மக்கள் பணி மீதும் மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட ருத்ரவன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் மனு தாக்கல் செய்து முதல் வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆவார். அதன்படி 50க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான மனுவை முறைப்படி சமர்ப்பித்தார். தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற தீவிர ஆவண பரிசீலனை பிறகு அவரது வேட்புமனு அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோபாலகிருஷ்ணன், தேர்தல் ஆணையத்தின் ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக உதவி மையத்தில் இருந்த ஊழியர்கள் மிகுந்த கனிவோடும் பொறுமையோடும் வழிகாட்டி எந்தவித சிரமமுமின்றி மனு தாக்கல் செய்ய உதவினர். அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதியின் பூர்வீகவாசியான இவர் ஏற்கனவே சமூக பணிகளில் ஈடுபாடு கொண்டவர் என்பதால் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது களம் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.